சார் மாலை வணக்கம். எஸ். ஆக்சுவலி சார் இப்போ இந்தியா ஃபுல்லு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் பிஜேபி ஜெயிச்சிட்டு இருக்காங்கன்னா பேக் போனா நின்று வேலை பார்க்குது ஆர்எஸ்எஸ். அந்த ஆர்எஸ்எஸ்ல பெரும்பான்மையா பார்த்தீங்கன்னா ஏபிவிபி போன்ற விஹெச்பி போன்ற அமைப்புகள் எல்லாம் பெரும்பான்மையா அங்கம் வகிக்குது. தமிழ்நாட்டில் நெக்ஸ்ட் பிஜேபி 31 36 வரணும் அப்படின்னா இளைஞர்களை ஆர்எஸ்எஸ் ஏபிவிபின்னு தயார் நிலையில வச்சிருக்காங்களா? இது என்னுடைய கேள்வி. ஆர்எஸ்எஸ் தயார் நிலையில வச்சிருக்காங்களான்னு ரங்கராஜ் பாண்டியன் எங்க கேக்குறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. நான் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் எப்போதுமே தயார் நிலையில் இருக்கக்கூடிய அமைப்புகள். நல்லா இங்க வச்சுக்கணும். பிஜேபி தான் தேர்தலுக்கு தயாராகணும். ஆர்எஸ்எஸ் அண்ட் ஏபிவிபில வளர்ந்ததுனால பிஜேபியுமே 365 டேஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஏன் இந்தியாவுல மற்ற கட்சிகள் தேர்தலை எதிர்கொள்ள தயங்குறாங்க, சமாளிக்க முடியாம திணறாங்க? பிஜேபி எப்படி லெப்ட்ல டீல் பண்ணது அப்படின்னா, எல்லாரும் 2026 தேர்தலுக்கு ரெடி ஆகிற மாதிரி டிசம்பர்ல பாத்துக்கலாம், ஜனவரில பாத்துக்கலாம் உட்கார்ந்துருக்காங்க. பிஜேபி மட்டும் 365 நாள் எலெக்ஷன் மோட்லயே தான் இருக்கு. அதனால அவர்கள் யூனிஃபிகேஷனுக்கு முன்னாடி வேலை செய்கிறார்கள். அதற்கு காரணம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான், மன்னிக்கணும், ஆர்எஸ் ஏபிவிபி தான். ஆர்எஸ்எஸும் ஏபிவிபியும் இனிமே பின்னாடி இருந்துதான் இயங்குங்கிறது இல்ல. இன்னைக்கு இருக்கிற ஜனாதிபதி, இன்னைக்கு இருக்கிற பிரதமர், இன்னைக்கு இருக்கிற உள்துறை அமைச்சர் எல்லாருமே ஆர்எஸ்எஸ் தான், ஏபிவிபி தான், எல்லாருமே தான். அவர்கள் வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. எஸ். இங்க இருந்து ஒரு மேல மைக் வந்துருச்சா? ஒரு வாலண்டியர் மேல மைக் கொடுங்க. எஸ், கேளுங்க ப்ளீஸ். ஹலோ, வணக்கம் சார். ஆக்சுவலா எனக்கு 3 கொஸ்டின் இருக்கு. நான் டக்குன்னு கேட்டுறேன். ஒண்ணுதான் ஒண்ணு, மத்த 2 சார்ஜ். சரி, ஓகே சார். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இப்ப திமுக கூட்டணி 2017ல இருந்து இன்டாக்டா இருக்குன்னு சொன்னீங்க. பட் ஆனா ஏடிஎம்கே பாஜகவும் இப்ப சேர வேணாம், ஆனா கடைசியில சேர்ந்தா 2 பேருக்கும் பலன் இருக்குன்ற மாதிரி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க. இப்ப சேர்ந்தா உடனே எல்லாம் சொல்லிடுவாங்க, உங்களுக்கு இந்த இதுதானே, மத்த தொண்டர்கள் அதுல வேலை பார்க்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒண்ணு. ரெண்டாவது எனக்கு ஒரு கொஸ்டின். என்ன உங்களுடைய கேள்வி? நான் இப்ப சேரணுமா அப்புறம் சேரணுமா அப்படின்னா? நீங்க அப்புறம் சேர்ந்தா நல்லதுதான், இப்ப சேர வேணாம். சேர்ந்தாங்கன்னா இப்ப வந்து கன்னியாகுமரி முதல்ல சேரணுமா வேண்டாமாங்கிற முடிவு பண்ணும். ஓகே. அப்புறம் எப்ப சேரணுங்கிற முடிவு பண்ணும். ஓகே. சேரணுமா வேண்டாமான்னு சொல்லக்கூடிய 2 பேரும் இங்க இல்ல. சேர்ந்தாலும் பிரச்சனை இல்லை, சேராட்டாலும் பிரச்சனை இல்லை. அவங்க சேருவாங்களா சேர மாட்டாங்களான்னு கொஞ்சம் சோசார் மாதிரி ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு இல்ல. பட் இயல்புல பாத்தீங்கன்னா எவ்வளவுக்கோள முன்னாடி சேர்றாங்களோ அவ்வளவுக்கோள நல்லது. அதுதான் அவங்களுக்கு. பட் சேர்றது சேராதெல்லாம் அவங்க கையில இல்ல. அது வந்து நம்ம அதோடைய இறுதி உரையில நான் நன்றி உரையில நான் சொல்றேன், பாப்போம். எஸ், விசு சார் மாதிரி இருக்கா சார்? எஸ் எஸ் எஸ், சுபா கொடுங்க. வணக்கம். சுபா கொடுங்க, ஒரு நிமிஷம். எஸ், நீங்க கேளுங்க. ஆன் பண்ணியே வச்சுக்கோங்கப்பா. மேல மைக் போயிருச்சா? ஆன்ல இருக்கா? எஸ், கேளுங்க. வணக்கம். வெங்கடேசன், கும்பகோணம். சமீபத்தில் ஒரு கார்ட்டூன் பெரிய சர்ச்சைக்கு உள்ளானது. நீதிபதி அந்த விஷயத்தை பத்தி நீதிமன்றத்தில் பேசும்போது அந்த கார்ட்டூன் தவறு, நீக்கிவிடுங்கள் சொல்லிட்டார். அந்த தடையை நீக்குங்கள் என்று மத்திய அரசுடன் சொன்னார். என்னுடைய கேள்வி, அந்த நீதிபதி அந்த கார்ட்டூன் வரைந்தவர் மேல் வழக்கு தொடுத்தீர்களா, தண்டனை கொடுத்தீர்களா என்று ஏன் கேட்கவில்லை? முதல்ல வந்து அது இடைக்கால உத்தரவு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த வழக்கு முடிவுக்கு வரவில்லை, இந்த வழக்குல இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அப்ப 2 பேருக்கும் டேமேஜ் ஆகாம கவர்மெண்ட் சைட்ல அந்த கார்ட்டூனை ரிமூவ் பண்ணிருங்க, அந்த விகடன் நிறுவனத்துக்கான அந்த சேனலை திரும்ப கொடுத்துருங்க. அதுதான் டிசிஷன். இறுதி விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ வந்து வரலாம். வந்து இன்னும் ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுக்கப்படல. இட் வாஸ் an interim ஆர்டர் ஃபார் இன்ஃபர்மேஷன். எஸ் சார், ராஜேஷ் கண்ணா, சென்னையில இருந்து. பெரியாரை பற்றி பிஜேபி எவ்வளவு காலம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு தலைவர் சீமான் அவர்கள் பேசும்போது தமிழகத்தின் மூல முழுக்கவும் ரீச் ஆகுது. இதே கருத்துக்களை அண்ணன் எச்ராஜா அவர்கள்லாம் பேசும்போது ரீச் ஆகுது. காரணம், தமிழக பிஜேபியில அவளை சொல்வன்மை வாங்கி இருக்கிற தலைவர்கள் இல்லையா, இல்ல அண்ணாமலை கேட்டா சொல்லக்கூடிய ஆட்கள் அதிகமாக தேவைப்படுமா? என்ன காரணம்? பிஜேபி சொல்றது போய் சேர மாட்டேங்குது. 2 பேரை நீங்களே சொல்லிட்டீங்க பிஜேபியில இருந்து, திரு ஹெச் ராஜா அண்ட் அண்ணாமலை. சோ அவங்களை நீங்களே அடையாளம் பாக்குறீங்க. திரு அண்ணாமலை இப்பதான் வந்திருக்கிறாரு, ரொம்ப அக்ரெசிவா பண்றாரு. திரு ஹெச் ராஜா வந்து இன்னைக்கு திரு சீமான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் ரொம்ப முன்னாடியே சொன்னவர்.
அவர் அவர் நீங்கள் எல்லாரும் எதிர்பார்ப்பது பெரிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காமல் போனதற்கான காரணம் அவருடைய ஜாதி என்று நான் நினைக்கிறேன். ஐயா சொல்லுங்க. சார் வணக்கம். நான் ரகுராமன் சீனிவாசன் பேசுறேன். தமிழ்நாட்டுல ஆரம்பத்துல இருந்து இன்னி வரைக்கும் ஒரு முக்கியமான 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு தமிழ் தேசியம் பேசுறவங்க, இன்னொன்னு திராவிடம் பேசுறவங்க. இந்த 2 சித்தாந்தங்களும் வேற வேறவங்க சொல்லப்பட்டாலும் ஒரு புள்ளியில 2 பேரும் ஒண்ணா இணையறாங்க. ஒண்ணு பிராமண எதிர்ப்பு, 2 இந்து மத துவேஷம், 3வது இந்திய இறையாண்மைக்கு எதிரான செயல்பாடுகள். இவங்களுடைய அடிப்படை நோக்கம் தான் என்ன சார்? நீங்க சொன்னதுதான். எஸ், மேல டாக்டர் அபி. இங்க இருக்கு சார், லெஃப்ட் சைட். எஸ் எஸ் டாக்டர் அபி, ஆர் யூ ரெடி தேர்? மேல கேளுங்க கேளுங்க. சார், நீங்க வந்து 2031 பிஜேபி எதிர்க்கட்சி, 36 ஆளுங்கட்சின்னு சொல்லியிருந்தீங்க. நான் தான் சொல்றேன், எவன் சொல்றான்? இப்போ விஜய் வந்திருக்காரு புதுசா. சோ இன்னும் நீங்க அந்த கருத்துல உறுதியா இருக்கீங்களா? விஜயோடைய தாக்கத்தை பத்தி நான் நிறைவுல இறுதியா சொல்றேன். ஆனா இப்போ வரைக்கும் அந்த கருத்துல மாற்றம்ல. 2036 பிஜேபி ஆட்சி. மேல 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 என் பேர் சபரி, பால்கனி. வணக்கம் வணக்கம். என் பேர் முத்து, வேளச்சேரியிலிருந்து வரேன். இந்த தமிழ்னு சொல்லிட்டு இருக்கோமே, 47,000 பேர் 10ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆயிருக்காங்களே ஐயா. இதுக்கு என்ன காரணம், என்ன ரீசன் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு அமைச்சருடைய பையன் இங்கிலீஷும் பிரெஞ்சும் படிக்கிறாரு, இன்னொருடைய அமைச்சருடைய பையன் இங்கிலீஷும் ஸ்பானிஷும் படிக்கிறாரு. 2 அமைச்சர் பையங்களை யாராவது ஒருத்தர் தமிழ் படிக்க ஆரம்பிச்சாங்கன்னு வந்துரும் நினைக்கிறேன். ஃபன் அப்பார்ட், 47,000 பேருங்கிறது எத்தனை பேர்லன்னு பார்க்கணும். எத்தனை பேர்லங்கிறது நம்ம பார்க்கணும். கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு மேல வந்து 10th எழுதுறாங்க. இஃப் ஐம் நாட் ராங், 12 லட்சம் பேர் கிட்ட வந்து எழுதுறாங்க. அதுல ஒரு 47,000ங்கிறது ஒரு ரொம்ப குறைவான அமௌண்ட் தான். அதையும் சரி பண்றதுக்கு பாக்குறோம். இப்போ ஆஃப்லேட்டா அமைச்சர் மாஜி அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களா இருக்கிறாங்க. அவரு எஜுகேஷன் மினிஸ்டரா இருந்தபோது தான் அது பெரிய ரிஃபார்ம் நடந்தது. இப்ப அரசியல் கட்சிகளுக்குள்ள போட்டி வேற வந்துருச்சு. எலெக்ஷன் ரிசல்ட் மாதிரியே 10th ரிசல்ட் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அதிகமான ஒரு பாஸ் பர்சன்டேஜ் யார் ஆட்சியில வந்துச்சு? அதிமுக ஆட்சியில் 94% தான், திமுக ஆட்சியில் 97% அப்படின்றாங்க. ஏங்க இதுல என்னங்க சதவீதம் போட்டு வச்சிட்டு இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி போய் நிக்குது. பட் அப்கோர்ஸ் இது வந்து நம்ம அரசு பள்ளிக்கூடங்கள்ல கல்வியின் தரத்தை உயர்த்துவதற்கு நிறைய செய்யணும். முதல்ல இந்த ஆசிரியர் மாணவனை அடிச்சுட்டாருன்னு அந்த தலைப்பு செய்தி போட்டு அதை பிளாஷ் நியூஸ் போட்டு அவர் வந்து ஒரு கொலை குற்றவாளி மாதிரி காட்டி இவர் தான் அந்த அடித்த ஆசிரியர் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் ஒரு செய்தியாளனா அது தவிர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். மேல பால்கனி. எஸ் சிவாய சாணக்கியா சேட்டலைட் டிவி எப்போ இனாகிரேஷன்? நீங்க ஃபன் பண்ணீங்கன்னா நாளை காலைல இனாகுரேஷன். பால்கனில இருந்து சார், சபரி, தருமபுரி. எனக்கு வந்து உங்ககிட்ட அரசியல் கேள்வி கேட்கணும்னு தோணல. ஃபர்ஸ்ட் கேள்வி, நீங்க எந்த பெட்டியில் பேசினாலுமே ஒரு விஷயத்த ரிப்பீட் பண்ணவே மாட்டீங்க. பட் எல்லா எக்ஸாம்லயும் முருகேசன் ரிப்பீட் பண்ணீங்க. அந்த முருகேசன் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். நான் தான் ஒரு காமன் மேன். முருகேசன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு 30 வயசு கீழே இருக்கக்கூடியவங்க எல்லாம் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு தினேஷ், முகேஷ், விகேஷ், ராகேஷ் அப்படின்னு இஷ்யூ இல்லாம வைக்கிறதே கிடையாது. அன்னைக்கு நம்ம ஊர்ல வந்து எல்லாருக்கும் வந்து அவர்களுடைய குலதெய்வம் பேரை வச்சாங்க. அப்படி இல்லைன்னா குலதெய்வம் போல இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தின் மூதாதையர்கள் பேரை வச்சாங்க. இப்ப அதெல்லாம் நம்ம வந்து மறந்துட்டு நார்த் இந்தியன் இன்ஃபுளுன்ஸ்ல ஃபுல்லா உட்கார்ந்துட்டு நம்ம அந்த மாதிரி பேரா வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்ப அந்த முருகேசன் அப்படிங்கிற, நீங்க வள்ளிக்கும்மியில பாத்தீங்களா, என்னுடைய பழனிமலை முருகன், அங்க வந்து அது வந்து மலேசியா முருகன் அது. பட் அந்த முருகனுடைய அந்த தாப்பு தமிழ் மண்ணுடைய கடவுள். ஸோ முருகேசங்கிறது ஒரு காமன் மேனுடைய நேமா நான் பார்த்தேன். அதற்கான அடையாளம் தான், வேற ஒண்ணுமே நோக்கம். பால்கனி. இருங்க. வணக்கம். எஸ் எஸ் வணக்கம். அண்ணா அன்பழகன், அந்தனப்பேட்டை. 3%, 2% மற்றும் 1%க்கும் குறைவான வாக்குகளை கொண்ட கட்சிகளையும் சுமார் 20 லெட்டர் பேட் கட்சிகளையும் இணைத்துக் கொண்டு கூட்டணி பலம் என்ற மாயையை உருவாக்குகிறார்களே, இந்த பிரச்சார பலம் 2026 கை கொடுக்குமா? பேருக்கு ஏத்த மாதிரியே கணீர்னு அண்ணா அன்பழகன் அப்படிங்கிறனால கணீர்னு கேட்டீங்க.
இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் நிலைமையில 1%, 3% உள்ள கட்சிகள் எல்லாம் நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. 2011, 16 2 தேர்தலையுமே வந்து 3% உள்ளதான் அந்த வித்தியாசமே இருந்தது. ஆட்சியை மாறிச்சுங்கிற பாக்குறோம். 2016ல மக்கள் நல கூட்டணி வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5% ஓட்டு சதவீதத்தை பிரிச்சாங்க. அதுதான் ஆட்சியாளர்கள் யார் என்பதையே மாற்றி தீர்மானித்தது. அதனால இன்னைக்கு யூ cannot அண்டர் எஸ்டிமேட். நம்ம வந்து எல்லாருமே இன்னைக்கு தேவைங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அதன் பிறகு ஒரு கட்சியை வளர்த்த பிறகு நீங்க கழட்டி விட்டுக்க வேண்டியதான். திமுகவுக்கு கூட்டணி தேவைப்படுது, கூட்டணிக்கு திமுக தேவைப்படுது. அவங்க 2 பேருக்கும் என்ன செய்யணுங்கிற புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு தான் தெரியல எனக்கு. எஸ். ஐயா வணக்கம். ஹலோ ஆனா நாகனி ஸோ எனக்கு 2 கேள்விகள். முதல்ல இந்த மும்மொழி கொள்கை அப்படின்றது எல்லாருமே தமிழ்நாட்டுல மட்டும் எதிர்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதோட முடிவு தான், இதோட எண்ட் பாயிண்ட் தான் என்ன, லைக் எதுக்காக இதை தமிழ்நாட்டுல மட்டும் ஏன்னா வேற எந்த மாநிலமும் இதை எதிர்க்கிறது கிடையாது. வேற எங்கேயுமே இதை பத்தின ஒரு நெகட்டிவிட்டியோ எதுவும் ஸ்ப்ரெட் ஆகலாம். ஆனா இங்க மட்டும் அதை வந்து ஒரு பெரிய பிம்பமா காமிச்சு ஏன்னா எல்லாருமே எல்லா மொழியும் கத்துக்கிறதுல ஒன்றும் தவறு இல்லையே, எதனால வந்து அதை எதிர்க்கிறாங்க? நான் பல முறை சொன்னதுதான், நீங்க என்ன விவாதிக்கணுங்கிறத அவங்க தீர்மானிக்கிறாங்க. இன்னைக்கு என்ன டாபிக் இருக்கணுங்கிறத அவங்க தீர்மானிக்கிறாங்க. மும்மொழி கொள்கை, தொகுதி மறுவரையை, ஹிந்தி திணிப்பு அப்படின்னு அப்படி சுத்தி போயிட்டோம்னா இங்க என்ன நடக்குங்கிற கேள்விக்கு யாரும் பதில் தேட மாட்டாங்க. அது அப்படியே அங்க மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கிறது. பால இந்த பக்கம் போட்டே இருக்கிறது. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், திமுகவுடைய ராஜேந்திரத்தை கரைச்சு குடிச்ச அந்த ராஜேந்திரத்தை வேற யாருமே அதை பிடிக்கவே இல்லை. அந்த நெரேட்டிவை வந்து நீங்க அந்த பக்கம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஏடிஎம்கே உள்பட எல்லா கட்சிகளும் இன்னைக்கு டிஃபென்ஸ் மோட்ல தான் இருக்கிறாங்க. அவங்க அஃபென்ஸ் மோடுக்கு வர முடியாம பண்ணதான் திமுகவுடைய ராஜேந்திரம். எஸ். ஹலோ இப்ப நீங்க சொன்னீங்க நிறைய அரசியல்வாதிகள் வந்து உங்ககிட்ட பேட்டி கொடுக்க வந்தா பயந்து ஓடுறாங்க. ஐயோ அப்படிலாம் சொல்ல நீங்க வர்றாங்க நான் சொல்ல பயந்து ஓடுறாங்க, மிரண்டு ஓடுறாங்க. இல்ல பொதுவாகவே பாண்டிய கிட்ட இது பேட்டிக்குன்னு போனோம்னா அரசியல்வாதிக்கு பயம் இருக்குங்க ஜி. அப்படிலாம் சொல்லாதீங்க. வர 4 பேர் வர மாட்டாங்க. நீ ஏன் இப்ப நீங்க அதே பேட்டி எடுத்துட்டு இவங்க பேட்டி நமக்கு என்ன செய்ய போறாங்க நைட்டு தூக்கம் படுத்து அனுபவம் உண்டுங்க அவங்களுக்கு? நம்ம யாரையுமே தனிப்பட்ட முறையில கேள்வி கேட்கறது இல்லைங்க. நம்ம யாரையுமே ஆபாசமா பேசுறது இல்ல. நாம யாரையுமே இழிவுபடுத்துறது இல்ல. பிலோ த பெல்ட்னு சொல்லுவாங்க. நம்ம என்னைக்குமே பண்ணது இல்ல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் வந்து பேட்டி எடுத்து முடிச்ச பிறகு என்னுடைய இன்ட்ரப்ஷன் இல்லாம ஒரு நிமிஷம் நீங்க ஏதாவது சொல்லலாம்னு சொல்லுவேன். அதற்கு பிறகு கட் பண்ண பிறகும் கூட நீங்க ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்களா, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புனீங்களா, நீங்க ஏதாவது மனசுல வச்சிருந்தீங்களான்னு கேட்டு அதையும் நான் கேள்வி ஆக்கியிருக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஆப்போசிட்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கான எல்லா ஸ்பேஸும் கொடுத்து தான் பண்றோம். நாம ஏதோ ஒரு ஆடு சிக்கிருச்சு அப்படிங்கிற பிசினஸ்க்கு நம்ம போறது இல்ல. நம்ம வந்து அவர்கள் ஒரு பெரிய தலைவர்கள்ங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. திருமாவளவன் அவர்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு, நம்ம பயங்கரமா கிரில் பண்றோம் அப்படின்னு நினைச்சா எனக்கு மனசுல நல்லா தெரியும். ரங்கராஜ் பாண்டே கூட்டா ஒரு 1500 வருவாங்க, திருமாவளவன் அவர்கள் கூட்டா 1,00,000 பேர் வருவாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அவர் மக்கள் பிரதிநிதிகள் அப்படிங்கிற அந்த மரியாதை என் மனசுல எப்பயுமே இருக்கும். அதனால நம்ம அந்த மாதிரி யோசிக்கிறதுல அவங்க வேறு காரணங்களுக்காக வர்றதில்ல. எஸ் பால்கனி. வணக்கம். ஹலோ 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 வணக்கம் சார். எஸ் 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 சார் பால்கனி இருங்க சார். பால்கனி தான் சார், அந்த பக்கம் சார். வணக்கம் பாண்டே சார். உங்க வயசு என் வயசு சேம். நீங்க 1975, நானும். எனக்கு உங்க புத்தி கூர்மையும் உங்க அறிவு கூர்மையும் பார்த்து நான் ரொம்ப வியந்திருக்கேன். வாழ்த்துக்கள். என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க சொல்ற மாதிரி 2026 திமுக கூட்டணி உடையுமா உடையாதான்? அண்ணன் செல்வி வந்திருக்கிறாரு, அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டோம்னா அது ஈஸியா முடிச்சிடலாம். எஸ். ஹலோ வணக்கம் சார். தமிழ்நாட்டுல மும்மொழி கொடி படிக்கலைன்னா பணம் கொடுக்க மாட்டேன்னு ஒன்றிய அரசு சொல்லுது. இதே வடநாட்டுல இந்தி பெல்ட்ல 3 மொழி படிக்கிறாங்களாம். வடநாட்டுல எல்லாருமே பிச்சை எடுத்துட்டு போறான், நானும் பிச்சை எடுப்பேன்னு சொல்ல போறோமா? வடநாட்டுல என்ன பண்றானோ அதை விட நான் பிரமாதம் பண்றேன்னு சொல்ல போறோமா? தமிழ்நாடு இந்தியாவின் மற்ற மாநிலங்களோட போட்டி போடும் இடத்தில் இல்லை, மற்ற நாடுகளோடு போட்டி போடும் இடத்துல அதை மாதிரி யோசிக்கணும். ஒரு குஜராத்துடைய முதலமைச்சர், நான் குஜராத்துடைய முதலமைச்சர் மட்டும் யோசிச்சிருந்தாருன்னு குஜராத்ல கூட இருந்திருப்பாரான்னு தெரியாது. தேச விகாஸ்களையே குஜராத் கா விகாஸ் அப்படின்னாரு. இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்காக குஜராத்தின் முன்னேற்றம்னார். மே மாசம் உச்சி வெயில் 45 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடிய இடத்துல வீடு வீடா போய் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோன்னு பெண்களை பூரா படிக்க வைங்கன்னு கேட்டார். அதனால இன்னைக்கு இந்தியாவுடைய பிரதமரா உட்கார்ந்துருக்கிறார். அப்படியே செட்டில் ஆயிராம 365 நாள்ல 150 நாள் டிராவல் பண்ணிட்டே இருக்காரு உலகம் பூரா. அதனால இன்னைக்கு வந்து ஜோ பைடனா இருந்தாலும் சரி, டொனால்ட் ட்ரம்பா இருந்தாலும் சரி, ஒபாமாவா இருந்தாலும் சரி, 3 அதிபர்கள்
இவருடைய முகத்தை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதை நம்ம மறந்துடக்கூடாது. சோ நான் அவன் என்ன பண்றான், இவன் நான் அடுத்து இன்னும் புதுசு புதுசா என்ன செய்யணும் பார்க்கணும். 10 மாநிலம், தென் மாநிலம், உங்களுடைய பாஷையில திராவிட மாநிலம். அங்க இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு சொல்லாரு, நான் 10 மொழியில படிக்க வைப்பேன் என் பிள்ளைகள் அப்படின்றார். அப்ப நான் 12 மொழியில படிக்க வைக்கிறேன்னு சொல்லுவான். அப்பதான் கிளம்புவோம். அதிகமான வாய்ப்புகளை கொடுங்கள். வேண்டும் வேண்டாங்கிறது மக்கள் முடிவு பண்ணாங்க. திணிக்கல சொல்லிக்கிட்டே திணிக்க விடமாட்டோம் சொல்லிட்டு இந்தி திணிப்பை மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு எல்லாருடைய பள்ளியிலும் என்ன சொல்லி கொடுக்குறீங்கன்னு இங்க உட்கார்ந்துருக்க எல்லாருக்கும் தெரியும். வணக்கம். எஸ் வணக்கம் சார். அரசியலில் ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கு தடம் பதிக்கணும், கால் பதிக்கிறதுக்கு எந்த மாதிரி யுக்திகளை கையாளணும், எங்களை போல கிராமத்துல இருந்து வரக்கூடிய பெண்கள் நாங்க எப்படி இந்த அரசியல் களத்தை கையாளணும் அப்படின்னு நீங்க சொன்னாது எங்களுக்கு ஏதுவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆம்பளைங்க அரசியலுக்கு வந்தாங்க ஒரு சாதாரண அரசியல்வாதியா போயிடுறான். இந்த பொம்பளைங்க அரசியலுக்கு வந்தா பயங்கர பிரச்சனையா இருக்கு. ஒரு இந்திரா காந்தி வந்தாங்க, உலக வரைபடம் மாறிவிட்டது. புதிதாக ஒரு நாடு உருவானது. பங்களாதேஷ்ங்கிற ஒரு நாடு உருவாக காரணம் இந்திரா காந்தி, மறந்துடக்கூடாது. ஒரு ஜெயலலிதா வந்தாங்க, அண்ணன் செங்கோட்டை எல்லாம் பார்த்திருக்கிறாரு. இதோ அம்மா நிர்மலா சீதாராமன் இருக்காங்க, எங்க ஓடுறீங்க வாங்க வாங்க வாங்கன்றாங்க. அக்கா தமிழிசை தன்னந்தனியா தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் அடி சொல்லிட்டே இருக்காங்க. நிறைய முன்னுதாரணங்கள் இருக்கு. லேடிஸ் பவர் இல்லையா, சக்தி இல்லையா, ஒரு சின்ன இடம் கொடுத்தா நீங்க மொத்தத்தையும் மடைக்கிறீங்கன்னு தெரியும். அதனால அப்படி அம்மி வச்சுட்டு நீ தான் தெய்வம் அப்படியே உட்காரு, நீ நல்லவன் அப்படியே உட்காரு சொல்லிட்டு இருப்பாங்க. சுய முயற்சி தான் கொண்டு வர முடியும். யாரும் வளர்த்து விட்டு யாரும் வளர முடியாது. அரசியலில் யாரும் வளர்த்து விட்டு யாரும் உருவாவதில்லை. யாரையும் வளர்க்க யாரும் ஆசைப்படுவதில்லை. அதற்கு மேல உங்களுக்கு தெளிவு தேவைப்பட்டுச்சுன்னா பியூர் பாலிடிக்ஸ் கிளாஸ்ல சேர்ந்துருங்க. வணக்கம் சார். வணக்கம். நான் குமார சுப்பிரமணியன், முன்னாள் இந்திய விமானப்படை வீரர். எனக்கு நீங்க இந்த சீசன்டு ஜேர்னலிஸ்டா இருக்கிறதுனாலதான் எனக்கு உங்க மேல ஒரு சிறு வருத்தம். என்னன்னா எல்லா பத்திரிகைகளுமே இல்ல எத்தனை பத்திரிகையாளருமே விஜயோட ஓட் பேங்க் என்னன்னே தெரியாம, அவருக்குன்னு ரசிகர் மன்றம் அதிக அளவுல இருக்கலாம், அவர் நிறைய சம்பளம் வாங்கலாம், அதனால அவருக்கு கூட்டம் சேரலாம், அதையே ஒரு ஓட் பேங்க் இருக்கும்னு நினைச்சு அவருக்கு கண்டிப்பா ஒரு 3-4% இருக்கலாம். பட் நீங்களுமே அதை கொஞ்சம் கொஞ்சமா அடிக்கடி பேசி அவருக்கு கொஞ்சம் ஹைப் கொடுக்குறீங்களோன்னு எனக்கு தோணுது. அவர் ஏதாவது ஒரு இடத்துல ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஈவன் இந்த ஈரோட்ல ஏதோ கொஞ்சம் வாங்கியிருந்தா கூட ஒரு ஐடியா. நான் ஹைப் கொடுத்தோன்னே நீங்க எல்லாம் போய் ஓட்டு போட்டுருவீங்க. அப்படி கிடையாது ஐயா. இல்ல, நான் இது வரைக்கும் அதிகமா ஹைப் கொடுத்தது எங்க அண்ணன் ஜி.கே. வாசனுக்கு தான். இல்ல அது தெரியல. நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், அவரை மாதிரி அதிர்ந்து பேசாத, கெட்ட வார்த்தை பேசாத, திட்டாத, வந்து பாருன்னு சொல்லாத, ஒரு அக்லி பாலிடிக்ஸ் பண்ணாத. நீங்க படக்குன்னு தெரியும், பாண்டேவே ஜி.கே. வாசன் சொல்லிட்டாரு, ஏன் ஓட்டு அவருக்கு தான் போட்டீங்களா? சார் நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும், நம்ம 2 பேரும் யாருன்னு உலகத்துக்கு தெரியும். சார் வணக்கம். இங்க சார் இடஒதுக்கீடு இல்லாத இந்தியா வளருமா? நிறைவேற்றாத தேர்தல் வாக்குறுதிகளுக்கு அக்கௌண்டபிலிட்டி என்று ஒன்று வருமா? இடஒதுக்கீடு இல்லாத இந்தியா கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் கிடையாது. இடஒதுக்கீடை நீங்க அப்படி அகற்ற முடியாது. இடஒதுக்கீடு யாருக்கு என்பதுல ஒரு கவனம் வேணும். தேவையான சரியான கிராமப்புற ஏழைகளுக்கு போய் சேர்கிறதா, அதே சமூகத்தில் இருக்கக்கூடிய பணக்காரர்களுக்கு போய் சேர்கிறதா அப்படிங்கிறதா நம்ம கிளாசிஃபை பண்ண முடியுமே தவிர இடஒதுக்கீடு ஒதுக்க முடியாது, இடஒதுக்கீடு தவிர்க்க முடியாது. யாருமே அப்படி ஒரு முயற்சியில இல்ல. இடஒதுக்கீடு தேவை, சரியான நபர்களுக்கு தேவை. எஸ் சார். சார் வணக்கம். நான் தூத்துக்குடியில இருந்து மால்ராஜ். சார் முன்னாடி நீங்க ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பேசும்போது சொன்னீங்க, இந்து சமய அறநிலையத்துறையை கலைக்கணும். கலைச்சிடலாம், ஆனா கலைச்சிட்டு கோயில யார்கிட்ட கொடுக்கறது, யார் நிர்வாகம் பண்ணுவான்னு நீங்க கேட்டீங்க. ஆனா இப்போ இவரு பிஜேபி தலைவரா இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு நீங்க அந்த முடிவை மாத்திக்கிறீங்களா சார்? என்னுடைய பார்வைகள் எதுவுமே பிஜேபி மாநில தலைவரா யார் வந்திருக்காங்கிறத பார்த்து இல்லை. என்னுடைய கேள்வி அப்படியே இருக்கு, அதற்கான பதில் இன்னும் கிடைக்கல. தமிழ்நாடு முழுக்க நீங்க அறநிலையத்துறையை கலைச்சிருங்க, யார்கிட்ட கொடுப்பீங்கிற கேள்விக்கு பதில் வரும். கபாலீஸ்வரர் கோயில் யாருக்கு போகும்? ஸ்ரீரங்கம் கோயில் யாருக்கு போகும்? யார் அதை பண்ணும்? ட்ரஸ்டிகளுக்கு கொடுக்கலாம். சாணக்கியா கொடுத்துருவா, ரைட். ட்ரஸ்டிகளுக்கு கொடுக்கலாம். அந்த ட்ரஸ்டிகள் யார்? இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா நிர்வாகத்தை சீர்திருத்த முயற்சி.
தமிழ்நாட்டு அரசு சரியில்லை, ஆட்சி சரியில்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணணுமே தவிர அரசியலே கூடாது, அரசியல்வாதிகளே கூடாது அப்படின்னு சர்வாதிகாரம் எவ்வளவோ தேவலாம். எமர்ஜென்சி காலத்துல ட்ரெயின் கரெக்டா வந்துட்டு இருந்தது தெரியுமோ அப்படின்னு சொல்லக்கூடாது. எமர்ஜென்சி காலத்துல ட்ரெயின் மட்டும் வந்தது இல்ல, நீங்க எத்தனை புள்ள பத்துக்கணுங்கிற வரைக்கும் அவங்க தீர்மானிச்சாங்க, மறந்துடக்கூடாது. சோ அப்படிப்பட்ட விஷயத்துக்கு கொஞ்சம் கனவுல வச்சுக்கணும். அப்ப நம்ம வந்து இருக்கிறத அறநிலைத்துறை சரியில்லைன்னா அதை சரி பண்றதுக்கான வழியை பார்க்கணும். ஒட்டுக்க காலி பண்ணி போறல, அதற்கான காலம் வரலாம். முதல்ல இது சரி பண்ண பிறகு முதல்ல நம்ம செய்ய வேண்டிய கடமை வந்து அறநிலைத்துறை சரி பண்றது. அப்புறம் அறநிலைத்துறை வேண்டாமா இல்லையாங்க அப்புறம் பண்ணுவோம். முதல் கையெழுத்துல போட போறேன்னு அண்ணன் அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு, வரட்டும் பார்க்கலாம்னு தெரியல. எஸ் மேல. ஹலோ ஹலோ சார், சதீஷ் மாம்பலம். சார், பிஎம்சி திட்டத்தை ஏத்துக்கிட்டாதான் நிதி ஒதுக்க முடியும்னு மத்திய அரசு சொல்லிருச்சு. ஆனா ஆளுங்கட்சிகள் ஈஸியா வந்து நிதி தரலன்னு சொல்லி கட்டமைச்சிட்டு அதை ஈஸியா தவிர்த்துறாங்க. அது வேற நிறைய செட் பண்ணிட்டாங்க. அப்பனா பதில் வந்து நம்ம கொடுக்குறோம்னு 1 மணி நேரம் அண்ணாமலைஜி பேசினாலும் அது எடுபடாம நிதி தமிழக தரமாட்டேங்கிறாங்க, வஞ்சிக்கப்படுங்கிற அந்த நரேட் தான் போய் செட் ஆகுது. அது என்ன காரணம்? ஏன்னா இந்த பக்கம் அண்ணாமலை ஒருத்தர் பேசுறாரு, எதிர வந்து 20 பேர் பேசுறாங்க, அவ்வளவுதான். திரு அண்ணாமலை தனியா பேசிட்டு இருக்கிறாரு, எதிர வந்து 20 பேர் பேசுறாங்க. அதான் முக்கியமான அந்த நெரேட்டிவ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான. நான் ஏற்கனவே பலமுறை சொன்னேன், அவங்க வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா எப்படி கூட்டணி கட்சிகளை பூரா ஒருங்கிணைச்சு கொண்டு வந்திருக்காங்க, எப்படி வந்து அண்டை மாநிலங்களை பூரா ஒருங்கிணைச்சு கொண்டு வர ட்ரை பண்றாங்கிறத பாக்குறோம். இதெல்லாம் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப சாத்தியப்படுத்தி கொடுத்திருக்கு. சோ அவங்களுடைய நெரேட்டிவ் தான் அதற்கான காரணம். எஸ், லாஸ்ட் 2 questions. எஸ். வணக்கம், முனியசாமி லட்சுமணன், அரும்பாக்கத்துல இருந்து. சமூக நீதி என்று பேசக்கூடிய இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீனியர் மோஸ்ட் லீடர்ஸ் ஆர்.எஸ். பாரதி, முக்கியமான மந்திரி துரைமுருகன் போன்றவர்கள்லாம் ஒரு கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்ணி இது பண்றாங்க. அந்த மாதிரி நீதித்துறையவே ஒரு கேலி கூத்தாக்கு அளவுக்கு பேசுறாங்க. இந்த மீடியா வந்து இன்னும் அவங்க மேல வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிக்கணும். அதற்கு உங்களுடைய தீர்வு என்ன? சாரி, ரிப்பீட் பண்ணிருங்க. சாரி, மன்னிக்கணும். ரொம்ப சாரி தயவு செய்து. சீமான் சாருக்கு சீட் முன்னாடி ரெடி பண்ணுங்க. முன்னாடி சீட்டுங்க. எஸ். திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள முக்கியமான தலைவர்கள் ஆர்.எஸ். பாரதி, துரைமுருகன் போன்றவர்கள்லாம் ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்ட அநாகரிகமான முறையில பேசுறாங்க. அவங்களுடைய தகுதிக்கு இது வந்து ஏற்றது அல்ல. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இப்படியே பேசிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு உள்ள மீடியாக்களும் சரி, நீதித்துறையா இருந்தாலும் சரி, ஒரு கேலி கூத்தாக இருக்கிறது. அதற்கு உங்களை போன்ற நடுநிலையாளர்கள் அதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும். நான் எதுக்கு தீர்வு காணிட்டு, அண்ணன் சீமான் இருக்கிறாரு, சகோதரர் அண்ணாமலை இருக்கிறாரு, அவங்க வந்து திரு ஆர்.எஸ். பாரதி அவர்களுடைய லாங்குவேஜ்லயே பதிலுக்கு போட்டுட்டு இருக்காங்க. அது வந்து நம்ம நிறைய பார்த்துக்கலாம், ஒன்றும் யோசிக்க வேண்டியது, கவலை பண்ணல. எஸ் சார், வணக்கம். என் பேர் மணியரசன், உடுவாஞ்சேரியிலேருந்து வந்திருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசும்பொழுது திரு ஹச் ராஜா சொல்றது எடுபடல, திரு சீமான் அவர்கள் சொல்றது எடுபடுது, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கா பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால பிஜேபி வளர்றதுக்கு இங்கு உள்ள தலைவர்களும் மத்தியில் உள்ள தலைவர்களும் கிராமமாக சென்று நம் பழையபடி இந்த கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் வளர்ந்த மாதிரி பேசுவதற்கு ஏற்பாடு செய்வாங்களா, உதவுவாங்களா? நீங்க தான் செய்யணும். நான் தான் செய்வேன். என்னுடைய மாநில தலைவர் என்னையும் போடுங்க, நான் செய்கிறேன். சார், அரசியல் கட்சி வளர்றதற்கு எல்லா கட்சி தொண்டர்களுக்கும் தான். அது வந்து தமாக தொண்டர்களா இருந்தாலும் சரி, நாம் தமிழர் தொண்டர்களா இருந்தாலும் சரி, அதிமுக தொண்டர்களா இருந்தாலும் சரி, பாஜக தொண்டர்களா இருந்தாலும் சரி, அந்த கட்சி வளரணும்னு தொண்டர்கள் உழைக்க. அது இல்லாம யாரோ ஒருத்தர் மேல இருந்து குதிப்பாரு, கட்சி அப்படியே டபக்குன்னு வளர்ந்து நினைச்சீங்கன்னா அது கனவு, நடக்க போறதே இல்லை. கீழே கிரவுண்ட் லெவல் கனெக்ட் வந்து தொண்டர்களால் மட்டும்தான் சாத்தியம். அதனால தொண்டர்கள் உழைத்தால், உண்மையிலேயே நீங்க நினைச்சீங்க, பெரும்பாலான பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு, நான் ஒரு கிரிட்டிக்கா மட்டுமே இருப்பேன், அவர் செய்யறது சரியில்லை, இவர் செய்யறது சூப்பர் மட்டும் சொல்லுவேன், நான் கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். நரேந்திர மோடி ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் உழைக்கிறார். அவரை விட ஒரு சிறந்த காரியகர்த்தா அந்த கட்சிக்கு யார் கிடைப்பான்னு சொல்லுங்க. நாட்டுடைய பிரதமர் விட்டுருங்க, அந்த கட்சிக்கு ஒரு காரியகர்த்தா யார் கிடைப்பான்னு பாருங்க. 2014 ஒரு முதல் முறையாக பதவியேற்ற போது உங்களுக்கு தெரியும், அதற்கு முன்னாடி திரு அத்வானி அவர்களுக்கும் இவர்களுக்கும் இந்த சில மனத்தாங்கள்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். திரு அத்வானி அவர்கள் அந்த பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு முன்னாடி பாஜகவுடைய எம்பிகள் கூட்டத்தின் போது, இந்த கட்சிக்கு நீ செய்திருக்கக்கூடிய சேவை சாதாரணமானதல்ல அப்படின்னு நிகழ்ந்தார். திரு மோடி அவர்கள் அதற்கு அடுத்து பேசும்போது, அம்மாவுக்கு பிள்ளை செய்யறது தேவையா, அது சேவையா, அது கடமை இல்லையான்னு கண்ணீர் விட்டார்.
அந்த மாதிரி நான் உழைத்து கொண்டே இருப்பேன். அன்னைக்கு வந்து ராஜ்நாத் சிங் அந்த கட்சியுடைய அகில இந்திய தலைவர். பிரதமர் வேட்பாளராக இருந்த நரேந்திர மோடி இந்தியா முழுக்க பிரச்சாரம் செய்து 400க்கும் மேற்பட்ட கூட்டங்கள் கலந்து கொண்டு பிரச்சாரம் முடிவுற்ற போது அகில இந்திய தலைவராக இருந்த ராஜ்நாத் சிங் போய் ரிப்போர்ட் கார்டு கொடுத்தார். நான் எவ்வளவு நிகழ்ச்சியில கலந்து கொண்டேன், எவ்வளவு நாள் நான் உழைச்சேன், எவ்வளவு மேடைகள் போனேன், ரிப்போர்ட் கார்டு கொடுத்தார். நரேந்திர மோடி உழைப்பாரு, நம்ம உட்கார்ந்துக்கலாம்னு நினைச்சா நடக்க போறது இல்ல. நரேந்திர மோடியோட 1/2 மணி நேரம் கூட உழைப்பேன்னு நினைச்சா தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி 2036க்கு முன்னாடியே சாத்தியம். நான் விமர்சனம் மட்டுமே பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னா, நாங்க ஹரியானால வந்துட்டோம், நாங்க டெல்லியில வந்துட்டோம், நாங்கெல்லாம் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இங்க வர்றதுக்கு நீங்க உழைக்கணும். அண்ணாமலை உழைச்சா பத்தாது. ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு ஹெச் ராஜா, ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு பேராசிரியர் சீனிவாசன், ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு கருப்பு முருகானந்தம், ஒரு ஏபி முருகானந்தம் போல ஒவ்வொரு ஊர்லயும் வந்து நிக்கணும். அப்படின்னாதான் சாத்தியப்படும். எஸ். வணக்கம். இப்ப ராமச்சந்திரன், இப்ப டெமோக்ராட்டிக் ஓட்டு முறையை மாத்த முடியுமா? அது இல்லாம இப்ப எல்லாரும் ஓட்டு போறாங்க, எமோஷனலா வந்து எல்லாம் ஓட்டு போறாங்க. அறிவுபூர்வமா அதை மாத்துறதுக்கு என்ன வழி? அது படிப்பு படிச்சவங்க எல்லாத்துக்குமே நீட்டு போற வச்சுக்கிறாங்க. எம்பியோ எம்எல்ஏ ஆகிறது ஒரு நீட்டை வச்சா என்ன? அது கட்டாயமா பண்றதுக்கு என்ன வழி? அது யார்கிட்ட படிச்சா நல்லா ஓட்டு போடலாம்னு நினைச்சிட்டீங்கன்னா கிடையாது. அது வந்து ஒரு செக்டாரா போடுறாங்க. முதல்ல வந்து ஒரு மத சார்பு மாசா போய் ஓட்டு போடுறாங்க. அவங்க வந்து யாருக்குள்ள ஒரு கும்பலா போய் ஓட்டு போடுறாங்க. இவங்க சொல்லி அது கும்பலா போய் மொத்தமா அறிவுபூர்வம் சிந்திக்காம போடுறாங்க. அந்த மாதிரி சிஸ்டத்தை மாத்திட்டு இவங்க தான் ஓட்டு போடணும், அவங்க அறிவுபூர்வமா அவங்களை இது சிந்திக்க வச்சு ஓட்டு போடுற அந்த மாதிரி சிஸ்டம் எப்படி கொண்டு வருது? இதுக்காகவே நீட்டை எதிர்க்க வச்சிருவீங்க போல தெரியுதே. நீட் எதிர்க்க வேண்டாம். நீட் மாதிரி சொல்றீங்க. அரசியலுக்கு எப்படி சார், அதுவே they should not get voted. முதல்ல உங்களுக்கு தான் செய்யணும். சொல்லுங்க சொல்லுங்க. முதல்ல உங்களுக்கு தான். தேங்க்ஸ். ஐ காட் யுவர் பாயிண்ட். மைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ வெரி மச். ரொம்ப எளிமையான விஷயம் பாருங்க. வின்சன் சர்ச்சில் வந்து சொல்றாரு, எல்லாருக்கும் ஓட்டுன்னு சொல்லிட்டாங்க. பிரிட்டன்ல, அமெரிக்கால, அரபு நாடுகள்ல, பல நாடுகள்ல ஜனநாயகம் வந்த உடனே முதல் ஓட்டுரிமை எல்லோருக்கும் கொடுக்கப்படவில்லை. டாக்ஸ் கட்டுறவங்களுக்கு மட்டும் ஒரு ஓட்டு வந்துச்சு, பெண்களுக்கு கிடையாதுன்னு வந்துச்சு. அப்படி இருந்த காலகட்டங்கள்ல இந்தியா மட்டும்தான் சுதந்திரம் பெற்றவனே இங்க இருக்கக்கூடிய நரிக்குறவன் வந்து சாமானிய மனிதர்களுக்கு எத்தனை பேருக்கு ஓட்டு, எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் விலை, எல்லாரும் இந்நாட்டு மன்னன் சொல்லு. இந்த சாமானியனுக்கு உங்களை மாதிரி பேச தெரியாது சார். மைக்க பிடிச்சு நம்ம யாரை விட ஐக்கியம் ரொம்ப ஸ்ட்ராங்கானவர்கள் சாமானியர்கள். ஒரு நாள் அவங்களை பிளேம் பண்ணாதீங்க. அந்த கட்சி நான் கிடையாது. சாமானியர்களை வென்றெடுக்கக்கூடிய திறன் இந்த அரசியல்வாதிகளுக்கு இல்லைன்னு சொல்லுங்க. சாமானியர்கள் சரியா யோசிக்கலன்னு சொல்லாதீங்க. இருக்கிற வாய்ப்புல அவங்க சரியா தான் பண்ணிட்டு இருக்காங்க. நோ டவுட். லாஸ்ட் क्वेश्चन ஃப்ரம் திஸ் சைட். லாஸ்ட் क्वेश्चन. வணக்கம். 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 ஒருங்கிணைந்த இந்திய நாட்டை ஆளும் அரசின் கல்வி அமைச்சர் ஒருவர் தங்களது திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே உங்களுக்கு நிதி அளிக்க முடியும் என்று கூறும் அந்த நிலைப்பாட்டில் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களின் தனிப்பட்ட நிலைப்பாடு என்ன? இது ஏற்றுக்கொள்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? எதிர்க்கிறீர்கள் என்றால் 36 பாஜக தமிழ்நாட்டை ஆளும் என்பது எந்த வகையில் நியாயம்? சாணக்கியா பாருங்க, நான் 15 தடவை சொல்லிட்டேன் இதுக்கான பதில். இன்னும் ஒரு தடவை சொல்லிடுறேன் உங்களுக்கு. நீங்க அண்ணன் சீமானுக்கா வந்திருக்கீங்களா? எனக்கு தெரியும்ல. ஏங்க, ஒரு கேள்வி கேட்கும்போது அது யாருன்னு தெரியலன்னா நான் 25 வருஷம் தெரியல, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு சொல்லுங்க. வெளியில டீ வாங்குறீங்க, சாணக்கியால உங்களுக்கு ஃப்ரீ டீ கொடுத்தாங்களா? நீ சாப்பிட்டீங்களா இல்லையான்னு தெரியல. அது ஃப்ரீ டீ. அது சரவணபவன் செஞ்சது. சரவணபவன் கடைக்கு போயிட்டு டீ குடிக்கல, 500 ரூபாய் கொடுத்தேன்னு நினைச்சுக்கோ, மிச்சம் 48 ரூபா கொடுன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? 500 ரூபாய் கொடு, மிச்சம் 48 ரூபா கொடுக்குறேன். அவ்வளவுதான். கிணறு தோண்டுனா காசு, தோண்டாத கிணறுக்கு காசு கிடையாது. தேங்க்யூ.